Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மேக்கப் லுக். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சம்மருக்கு நல்ல ஒரு ஏற்ற மாதிரி ஒரு லுக்காக உங்களுக்கு வந்து இருக்கும். உங்ககிட்ட ப்ராடக்ட் வச்சு நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேக்கப். ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வாஷ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோனர், சீரம், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் போட்டு என்னோடய ஸ்கின்னை நல்லா நான் வந்து ப்ரெப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 to 6 minutes கழிச்சு நம்ம மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்கும், பார்க்க பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ரைமர், ஃபேஸ் ப்ரைமர். ஸோ ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா நல்ல ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஸ்கின்னில் வந்து, ஓகே. ஸோ அந்த மேட்டிஃபைங் ப்ரைமர் போடும்போது என்ன ஆகும்னா நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ ஃபினிஷ் வந்து கிடைக்கும். மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இம்பர்ஃபெக்ஷன்ஸை ஹைட் பண்ணும், போர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸ்கின்னில் வந்துட்டு, ஓகே. ஸோ இது ஸ்கின்னில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறோங்க. போட்டு கண்ணா முன்னாடி தேய்க்காமல் ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கிறோங்க. மேக்கப்பில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு ஃப்ளாலஸாக வந்து மேக்கப் வந்துட்டு வரும். ஐடியில் கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறோங்க. ஓகே, இப்போ அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் லுக்கு நான் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிபி க்ரீமோ, ஸ்கின் டின்ட்டோ, சிசி க்ரீமோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிறங்க. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், மீடியமான கவரேஜாக இருக்கும், நேச்சுரல் ஃபினிஷாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிசி க்ரீமை என்னோடய ஒரு இதோடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ என்னோடய ஸ்ட்ரோப் க்ரீமோட நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரோப் க்ரீம் வேண்டாம் அப்ளை பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் சிசி க்ரீம் கூட போய்க்கலாம். எனக்கு கொஞ்சம் இந்த டிவி ஃப்ரெஷ் கைண்ட் ஆஃப் லுக் வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின் மேட்சிங் ஷேட் வந்து போங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எதில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபிங்கரை யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் கைண்ட் ஆஃப் லுக் வந்து கொடுக்கும். ஸ்கின்னும் நல்லா பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மேக்கப் லுக் இது வந்துட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவி க்ளோவி ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும், ஆயில் ஃப்ரீயாக வந்துட்டு இருக்கும். சிசி க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேர் ப்ளஸ் கவரேஜ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு நேச்சுரலான மேக்கப் லுக் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிசி க்ரீம் வந்து நம்ம கவரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே அந்த கவரேஜ் வந்து கம்மியாயிரும். அதாவது வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் பார்க்க லைட்டாக இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் வேணும் அப்படிங்கிறனால நான் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு எப்போவுமே ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணுறது தான் பிடிக்கும். க்ளீன் ஃபிங்கர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக வந்துட்டு இருக்குது. டைம் ஆக உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்குள்ளே வந்து இறங்கிடும். ஸ்கின் மேட்சிங் ஷேட் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகே. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்குது. நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக்குக்குமே கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஃபிங்கர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரலான அந்த ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்ம்த்தில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகிடும். அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா மெல்ட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ க்ளீன் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கிறது, ரொம்ப ஜென்டிலான மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ இப்போ இது நெக் அண்ட் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும், ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ ஸ்டெப் நம்பர் 3 வந்து போகலாம். ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சீலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கன்சீலர் யூஸ் பண்ணி எனக்கு எங்கெங்கே எக்ஸ்ட்ரா கவரேஜ் வந்து வேணுமோ அந்த இடத்துல நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். இது இன்னுமே அந்த நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கொடுக்கும், ஓகே. ஸோ கண்டிப்பாக கன்சீலர் வந்து ஸ்கின் மேட்சிங் ஷேட் உள்ளது யூஸ் பண்ணிக்கிறேங்க, ஓகே. எனக்கு எந்த இடத்துல கவரேஜ் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன், எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலை. ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தென் என்னோடய ஃபிங்கராலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ நல்லா ஒரு லிக்விட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். லிக்விட் கன்சீலர் எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் க்ரீமி கன்சீலர்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேங்க. நல்ல ஒரு லிக்விட் கன்சீலர், மூஸ் கன்சீலர் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்கின் நல்லா கவர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ நல்லா இந்த மாதிரி ஃபிங்கர்லேயே இந்த மாதிரி டேப்பிங் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட இம்பர்ஃபெக்ஷன் நல்லா ஹைட் பண்ணும், ஒரு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இன்னுமே மேக்கப் பண்ணால் நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து காட்டும், ஓகே. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 4 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே இல்லாட்டா நல்ல ஒரு மேட் செட்டிங் ஸ்ப்ரே ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா
இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல் டவுன் பண்ணி ஸ்கின்னை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங் அண்ட் ஃப்ளாலஸ் வந்து வச்சிருக்கும். ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே அடித்து நேச்சுரலாக வந்து ஆட் ட்ரை பண்ண விடுங்க. ஓகே, இப்போ நேச்சுரலாக இது ஆட் ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 5 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபவுண்டேஷன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் காம்பேக்ட் பவுடர், லூஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற காம்பேக்டாக இருக்கட்டும், பவுடர் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடாக உள்ளது யூஸ் பண்ணுங்கள். அது வந்து இன்னும் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கும், இன்னும் நேச்சுரலாக சீம்லெஸ்ஸாக வந்து காட்டும், நல்லா ஒரு கவரேஜும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பவுடர் ப்ரஷில் நான் தேவையான அளவு நான் வந்து என்னோடய பவுடர் ஃபவுண்டேஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணுறேன், டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணுறேன். நான் ஸ்வைப் பண்ணல, ரப் பண்ணலை, இந்த மாதிரி டேபிங் மோஷனில் என்னோடய ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதனால் உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ மட்டுமா இல்லாமல் உங்களுக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து வச்சுருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. நீங்கள் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ளோயாக வேண்டாம், நீங்கள் டிண்டட் லூஸ் பவுடர் அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் காம்பேக்ட் பவுடர் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். செட்டிங் ஸ்ப்ரே நான் அடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு தான் இது வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அதாவது ஒரு 90-95% கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். நீங்கள் நெக்குக்கு ப்ராடக்ட் போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயுமே அப்ளை பண்ணிக்கிறங்க. அப்போ தான் ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் அவங்க வந்துட்டு காட்டும். ஸோ நம்ம டைம் எடுத்து அப்ளை பண்ணுறது, ஸ்கின் மேட்சிங் ஷேடு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஒரு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக நமக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா உதவும். ஓகே ஓகே ஃபேஸில் வந்து இன்னும் 2-3 வேலைகள் இருக்குது, அது பின்னாடி பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ்க்கு வந்து போவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்ல ஒரு எம்டி மஸ்காரா ஸ்பூலி ஒரு மஸ்காரா வாண்ட் வந்து எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் இந்த மாதிரி காம் பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணாலும் போய்க்கலாம். பட் நான் நேச்சுரல் ஃபினிஷாக எனக்கு வேணும் அப்படிங்கிறனால நான் பென்சில் ஐப்ரோ வந்து போகிறேன். அண்ட் ஆல்சோ ஷேட் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் நான் வந்துட்டு போகிறேன். ஸோ இது நல்லா நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெயில் வந்து டார்க்காக இருக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு டெயில் உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்னஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அது மாதிரி வந்து பார்த்துக்குறேங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஜஸ்ட் என்னோடய ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். லைட் ஹேண்டடில் போட்டு அழுத்தி இருக்கக்கூடாது. என்னமோ பேனா பென்சில் எடுத்து நோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை எடுத்து திரும்ப அந்த ஸ்பூலி எடுத்து அதே மாதிரி வந்து கலரை வந்து இந்த மாதிரி காம் பண்ணி பண்ணுறேன். ஸோ இதனால் கலரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு அந்த ஈவன் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ ஐப்ரோஸ் வந்து எனக்கு நேச்சுரலாக வந்து இருந்தால் போதும். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தளவு எனக்கு இருந்தால் போதும் எனக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ ஐப்ரோ வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வேலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஷேடோ. பட் ஐஷேடோ வந்து நிறைய போகக்கூடாது, ரொம்ப மினிமலாக தான் போகணும். ஸோ ஐஷேடோக்கு வந்து எந்த மாதிரி கலர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீச் கலர், ஒரு சாஃப்டான வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பீச்சி பிங்க் கலர் மாதிரி இது வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஷேடை தான் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ ட்ரான்ஷன் ஷேடில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஐஷேடோ வந்து நான் நிறையெல்லாம் வந்துட்டு போகலை. ஓகே, இது மட்டும்தான். ஸோ இதே ஷேடை நான் எடுத்து திருப்பி என்ன பண்ணுறேன், அந்த லிட்டு ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒரு கலர் தான். ஓகேவா? ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நான் வந்துட்டு ஸோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து பாருங்கள். ஐஷேடோ வந்து நல்லா நம்ம ஐலிடை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப ஒரு நேச்சுரலான நியூட் கலராக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஐஷேடோ வந்து பார்த்திங்கன்னா மேட் கலரும் யூஸ் பண்ணலாம். மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஷிம்மர், அதாவது நூற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு அந்த ஹிண்ட் ஆஃப் ஷிம்மர் வந்துட்டு இருக்கும்ல, ஒரு 80% மேட் ஷேட் 20% சிம்மர் இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஷேட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து அது அந்த சிம்மரி பார்ட்டிகல்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிறகு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ஐலைனர். ஓகே, ஸோ அதை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா ஒரு ப்ரௌன் ஐஷேடோ கூட இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். பிளாக்கை விட ப்ரௌன் போங்க, அந்த லுக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிளாக் போகிறனாலும் போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பென்சில் ஆர் ரிட்ராக்டபிள் வந்து போங்க, இது வந்து சாஃப்டர் லுக் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நல்லா நேச்சுரலாக டிஃபைன் பண்ணி காட்டும். ஐஸ் வந்து நல்லா பார்க்க உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லைனர் போடும்போது நல்லா உங்களுக்கு டிஃபைன் பண்ணி காட்டும், கண்களை வந்துட்டு அழகாக பார்க்க எக்ஸ்ப்ரெசிவாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ லோயர் லேஷ் லைனில் என்ன பண்ணுறேன், இந்த அப்ளை பண்ணல ஒரு ஐஷேடோ கலர்
இந்த மாதிரி நல்லா அந்த ஒரு பீச்சி பிங்க் ஷேடு மாதிரி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போய்க்கலாம், பட் சப்ளான கலர் நீங்கள் வந்து போய்க்கிறங்க. ஓகே, ஒரு நியூட்ரல் கலர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து போய்க்கிறங்க. அதே நான் லோயர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் லைட் பிங்க், பீச் இந்த மாதிரி கூட வந்து போகலாம், பீச்சி பிங்க் இந்த மாதிரி கூட வந்து போகலாம், அது உங்கள் விருப்பம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் லைனில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் காஜல் ஆர் நியூட் காஜல் எனிதிங் நீங்கள் வந்து போய்க்கிறங்க. ஏன்னா கண் நல்லா வந்து ஓப்பனாக காட்டணுங்கன்னா நான் ஒயிட் காஜில் வந்து என்ன பண்ணுறேன், எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன், அந்த வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ்பி நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணலை, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிடில் பார்ட்லேருந்து அவுட்டர் கார்னர் வரைக்கும் தான், அவ்வளோதான். நான் ஃபுல்லாக வந்துட்டு போகலை, இந்த அளவு தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ இது வந்து கண்களை நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பனாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். இந்த லுக்குக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராடக்ட்ஸ் நல்லா பிராண்டடான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அஃபோர்டபுள்லையும் நீங்கள் வந்து போகலாம், ட்ரக் ஸ்டோர் அஃபோர்டபுள் அதில் நீங்கள் வந்து போகலாம். கொஞ்சம் இன்னுமே உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ட்ரக் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது, அதிலலாம் நீங்கள் வந்து போகலாம். ஓகே, ஐ மேக்கப் வந்து இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஐஸோட இன்னர் கார்னரை ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னுமே கண்களை ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக காட்டும். ப்ரவ் போன் அண்டு ஐஸோட இன்னர் கார்னர். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பாப்பாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து லிப் மேக்கப் வந்து போய்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு பிங்க் லிப் லைனர். ஓகே, ஸோ ஒரு நியூட் பிங்க் மாதிரி இது வந்துட்டு என் லிப்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும். இது எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸை நல்லா ஃபுல்லாக டிஃபைன்டு அவுட்லைன் அவங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ் கைண்ட் ஆஃப் லுக் வந்து கொடுக்கும். லிப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக வந்து அப்ளை பண்ணுறேன் எல்லா ப்ராடக்ட்டும் வந்துட்டு. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டெப் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் லிப்ஸில் வந்துட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாவிஷ் கைண்ட் ஆஃப் பிங்க். ஸோ இந்த மாதிரி லிப்ஸ்டிக் எடுத்து இந்த உள் பகுதியில் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த லிப்ஸ் போட்ட இடத்த விட்டுட்டு மற்ற இடங்களில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது இருக்கட்டும். இதுக்கு பிறகு வந்து வேலைகள் வந்து இருக்குது. இப்போ ஃபேஸில் உள்ள வேலைகள் வந்து பார்ப்போம். இப்போ நான் ஃபேஸ்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா ஒரு பிங்க் கலர் ப்ளஷ், பவுடர் ப்ளஷ் எடுத்து நான் என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஷில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஷிம்மரி பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். அதாவது அந்த கிளிட்டரி சங்கி பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் மேட் பவுடர் ப்ளஷ் போகிறனாலும் போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் பார்த்திங்கன்னா இது ஒரு க்ளீன், ஒரு ஃப்ரெஷ் கைண்ட் ஆஃப் லுக் அப்படிங்கிறனால நமக்கு நல்லா ஸ்கின் பார்க்க ஹெல்த்தியாக, டியூவியாக, இந்த சேம் டைம் ஆயில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கலர் வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு அந்த பிங்க் கலர் ப்ரஷில் பிட் ஆஃப் ஷிம்மர் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, பட் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் இதை வந்து என்னோடய ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கலர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரெஷ் பாப் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ இதை நான் ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பிட் ஆஃப் ஷிம்மர் தான் வந்துட்டு இருக்குது, நிறைய இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஹைலைட்டர், நிறைய இல்லை, கொஞ்சமாக அந்த மாதிரி நல்லா ஒரு ஃபேன் ப்ரஷில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபேன் ஃப்ளஃபி ப்ரஷில் ஒரு என் ஸ்கின் மேட்சிங் ஒரு கோல்டு அந்த மாதிரி ஒரு ஹைலைட்டர் வந்து போய்க்கிறங்க. சப்டிலான கோல்டு, ஷாம்பின் கோல்டு இந்த மாதிரி போய்க்கிறங்க. இதை எடுத்து ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் என்னோடய ஹை பாயிண்ட்ஸில், அப்புறம் அவ்வளோதான் என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில். ஸோ கொஞ்சமாக குப்பிட்ஸ் பவுலை நான் வேறு எங்கேயும் அப்ளை பண்ணலை, இந்த இடத்துல மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்படி தான் வந்துட்டு இருக்கும். இது நல்லா பார்க்க ஒரு ஹெல்த்தியான மேக்கப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு லிப் மேக்கப் மட்டும் வேலைகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அது பண்ணுவோம் நம்ம வந்துட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலர் கிளாஸ்.
ஸோ லிப் கிளாஸ் எடுத்து டாப் அப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த லிப்போட சென்டர் பார்ட்டில் மட்டும், ஃபுல் பார்ட் இல்லை, சென்டர் பார்ட்டில் மட்டும். இது நல்லா லிப்ஸை வந்து ஜூஸியாக ஃபுல்லாக அவங்களுக்கு ப்ளம்பியாக அவங்களுக்கு வந்து காட்டும். லிப் ஆப்ஷன் வந்து உங்கள் விருப்பம் தான், ஓகேவா? பட் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய பிராண்டில் லிப் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிடிச்ச பிராண்டை நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்துட்டு அந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மோர் ஸ்டெப் நான் வந்து மறந்துட்டேன். என்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்காரா. நோ ஐ மேக்கப் இஸ் கம்ப்ளீட் வித்தவுட் மஸ்காரா. ஸோ கண்டிப்பாக மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஃபால்சிஸ்லாம் நான் போகலை, மஸ்காராவில் ஒரு 2 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ யூ see the difference. ஸோ மஸ்காரா போடும்போது கண்களுக்கு ரொம்பவே நமக்கு நல்லா ஐலாஷஸ் ஓப்பனாக ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். கண்களும் நல்லா உங்களுக்கு ஓப்பனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இதே மாதிரி தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா as compared to upper lashes, lower lashes கம்மியாக போட்டுக்கிறோங்க. ஓகே, இந்த ஐ மேக்கப் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லுக்குக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸாக கான்டினியூலாம் நான் வந்துட்டு போடலை. நீங்கள் தேவைப்பட நீங்கள் ப்ரான்ஸர் வந்து போட்டுக்கலாம், பட் நான் வந்து போடலை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் ஒரு அந்த ஃப்ரெஷ் லுக் மாதிரி கொடுக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி மினிமலாக முடிச்சுக்கிட்டேன். ஸ்டெப்ஸும் மினிமல் தான் உங்களுக்கு வந்துட்டு நான் டீட்டெயிலாக சொன்னதுனால உங்களுக்கு வீடியோவில் அப்படி மாதிரி வந்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே ஆர் வந்து பார்த்திங்கன்னா மேட் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. பட் நான் ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் டிவியாகவும் இருக்கணும், மேட்டாகவும் இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு அதான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எது விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிவி யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ரேட்டிங் வந்து பேலன்ஸ்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். எல்லா ஸ்கின் டைப் போட்டுக்கலாம். ஸோ இதை ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபேஸில். ஓகே, இதை நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விடுங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரி கேக்கி பேட்சி லுக்லாம் இல்லாமல் நல்லா வந்து பிளெண்ட் அவுட் பண்ணி ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் ஃபினிஷ், சீம்லெஸ் நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். மேக்கப் நல்லா லாக் பண்ணி வச்சு லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் வந்து வச்சிருக்கும். மேக்கப்போட ஸ்டேயிங் பொருள் நல்லாயிருக்கும். ஸ்கின் பார்க்க ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்துட்டு என்னுடைய அந்த க்ளீன் ஃப்ரெஷ் அந்த லுக் வந்து இதுதான் வந்துட்டு. ஓகே, இப்போ நான் ட்ரெஸ்ஸப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லுக் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச அவுட்ஃபிட்டில் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸோடையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பேரப் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ் க்ளீன் ஒரு சம்மரி மேக்கப் லுக் மாதிரி இது வந்துட்டு. அட் த சேம் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா பீச் அண்ட் பிங்க் ரெண்டு தான் வந்துட்டு நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த ரோலுக்கு வந்துட்டு. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி இல்லை பீச் ஆர் வந்து பார்த்திங்கன்னா பிங்கோட வச்சு நீங்கள் வந்து போய்க்கிறங்க. இது நீங்கள் மீடியம் ஸ்கின், மீடியம் டு டஸ்கி ஸ்கின்னில் இருக்கீங்க, தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி வந்து போய்க்கலாம். ஓகே, நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் ப்ளஷ் ஷேட்ஸ், ஐ ஷேட்ஸ் மட்டும் மாறும். மற்றபடி லைனர், கிளாஸில் வந்துட்டு இது வந்து பக்கா வந்து பொருந்தும். மீடியம் டு டஸ்கிக்கு நல்லா இருக்கும். ஃபேர் வந்துட்டு டீப்பர் உள்ளவங்களும் நீங்கள் வந்து மாற்றிக்கிறங்க, ப்ளஷ் ஷேட் வந்து மாற்றிக்கிறங்க. ஸோ இதான் நீங்கள் லைட் கலர் கிளாஸஸ் வேணும்னு போய்க்கலாம். பட் நான் கொஞ்சம் எனக்கு தெரியணுங்கிறதுக்காக, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது வந்து போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்படா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதான் அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அவுட்புட் இருந்துட்டு. ஸோ இந்த மேக்கப் பார்க்க சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு இருக்கும், பிளெண்டபிளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆயில் பட்டிங் ஷீட் மட்டும் கையில் வந்து வச்சுக்கிறோங்க. செட்டிங் ஸ்ப்ரே கையில் வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் பவுடர் நீங்கள் காம்பேக்ட் கூட கையில் வந்து வச்சுக்கலாம் டச்சப்புக்கு. மற்றபடி இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது அலைகிற மாதிரி இருந்தால் தான் அப்படி டச்சப் பண்ணுற மாதிரி வரும். மற்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பிளாட்டிங் ஷீட் இஸ் எனஃப். நீங்கள் ஏதாவது உள்ளே இருக்கிறீங்கன்னா பட் ஸ்டேயிங் போர் நல்லாயிருக்கும். நல்ல குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. லைக் லாக்மி, மேப்ளின், பேக், கலர் பார், ஃபேஸஸ் கனடா, மேக்கப் ரெவல்யூஷன் இந்த மாதிரி பிராண்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, லாங் லாஸ்டிங் இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நினச்சிருக்கும். எஸ்பெஷலி ஸ்கின் மேட்சிங் ஷேட் உள்ள ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டை கேளுங்க. அண்ட் பாய். கண்டிப்பாக அந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு மினிமலான லுக் போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒரு சப்டிலான ஃப்ரெஷ் ப்ரிட்டி லுக் வேண்டாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ பாய்.